பிக் பாஸ் நாட்டில் நம்மளை சுற்றி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனால் சைடில் இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம என்னதான் விஜய் டிவி பற்றி சொன்னாலும் அந்த சேனலுக்குள்ள யாராவது போகிறாங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு தான் அவங்க போகிறாங்க. அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. அதனாலேயே பிக் பாஸ்க்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எந்த மாதிரியான ஆளுங்களை சூஸ் பண்ணுறாங்க? இப்போ பிரசன்ட்டா எந்த மாதிரியான ஆளுங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு பிக் பாஸ் 9ல பார்க்கலாமா? அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. சோ அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாத்த போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர் மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு மேடம். பலூன் அக்கா நீங்க 100 வருஷம் வாழணும், நான் 100 வருஷம் வாழுவேன். ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது. இன்னொரு 10 வருஷத்துல காத்து போயிடும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, இது பண்ணிக்கிட்டுமா, அது பண்ணிக்கணும்னு அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. இதுல எனக்கு அவ்வளவு ப்ரொபோஸ், ஃபாரின் காரிங்க, நான் அப்படியே உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன எவ்வளவு பேச்சு. எல்லாம் டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் உள்ளேயே போக முடியல என்னால. கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா வச்சுக்கோ, இல்ல லிவிங் டுகெதர்ல இருப்போம். ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றானுங்க. அப்ப ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உள்ள போடுற அந்த உள்ளாடை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டு இது போட்டாதான் யூ வில் கெட் தட் எக்ஸாக்ட் ஷேப். இந்த மாதிரியான திறமைசாலிகளுக்கு தான் இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த வீட்டில் இருக்க மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியல. இப்போ எத்தனை பேர் அங்கே இருக்காங்கன்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதெல்லாம் வாட்ச் பண்ணுற ஆள் இல்லை. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி ஒரு வீட்டுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? அதனால தான் இப்போ பிக் பாஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபேமிலி பார்க்க முடியல, குழந்தைங்க பார்க்க முடியலன்னு தயவு செஞ்சு சேனலை மாத்திட்டு வேற ஏதாவது நல்ல விஷயத்த பாருங்க. அந்த சேனல்ல நடக்கிற பிக் பாஸ்ன்ற ப்ரோக்ராமோட மதிப்பு அந்த சேனலுக்கே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன்.